பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தாலியை வந்து அணிஞ்சிக்கிட்டு, அதுவும் ஆபாச உடையோடு அணிஞ்சிக்கிட்டு படுறது வந்து யாருமே அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை. கவர்ச்சி உடைன்னு சொல்ல முடியாது, அது ஆபாச உடை தான். அது சில காட்சிகள் நம்ம சொல்ல முடியும். கீர்த்தி சுரேஷோட கணவர் ஆண்டனி கூட இன்னொரு விக்னேஷ் சிவனா, இன்னொரு மிக்சரா, நீங்கள் அந்த ப்ரொமோஷன் போகக்கூடிய அந்த நாட்களை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லி படக்குழுக்கிட்ட கேட்டுருக்கலாம். சரி, அப்படியே நீங்கள் போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அங்கே எல்லை மீறாமல் இருந்திருக்கும். கணவரும் இதனால வந்து தேவையற்ற சங்கடங்களை ஏற்படுது. இங்கே சும்மா இருந்தாலே இங்கே விவாகரத்து நடந்துருக்கு. தமிழ் சினிமால தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பரபரப்பா போயிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கீர்த்தி சுரேஷ் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தாலியோட டான்ஸ் ஆடுறாங்க, தாலியோட ப்ரமோஷனுக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம வருண் தவான் கூட கொஞ்சம் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கே பிடிக்கல. அவங்களோட ரசிகர்களே இது என்ன கீர்த்தி சுரேஷ் வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு யோசிக்க வைக்குதே சார். என்ன நடக்குது? இல்லை, எனக்கு என்னன்னா அந்த தாலி மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுதுன்னு நினைக்கிறேன் கீர்த்தி சுரேஷ் கிட்ட. ஏற்கனவே இங்கே பல நடிகைகள் வந்து மனமான நடிகைகள் கூட பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவில் நடிக்கும் போது அந்த தாலியை வந்து அவங்க எப்படி அப்புறப்படுத்துகிறாங்கன்றது தெரியாது. அதாவது வந்து அவங்களுடைய ஆடைக்கு உள்ளே ஒளிச்சு வச்சுக்கிறாங்களா ஒரு கேள்வி இருக்கும் சராசரிக்கு தான். அவங்க வந்து அவங்களும் கல்யாணம்னா தாலி கட்டியிருப்பாங்களே, அப்போ தாலி இல்லையான்னு சொல்லிட்டு. அல்லது ஒரு படத்துக்காக ஒன்று கட்டினா அந்த தாலியை வந்து அப்புறப்படுத்தி கட்டி வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் படத்தை நடிச்சு அதுக்கப்புறம் தாலி அணிவிச்சுக்கலாம். அது படத்துக்காக சில செய்யக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸ்னு கூட சொல்ல முடியும்னு வச்சுங்களேன். இதுதான். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க தாலியோட ஒரு ப்ரொமோஷனுக்காக போகிறாங்க, இல்லை ப்ரொமோஷன் போக வேண்டிய கட்டாயம் இருந்தால் கூட அவங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பொதுவாகவே இந்து முறைப்படி கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலியை வந்து செயினாக மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. அப்படி ஒரு சடங்கு இருக்குங்க. அப்போது அந்த ட்ரெடிஷ்னலில் நீங்கள் வந்து பின்பற்றக்கூடியவங்க அந்த ஒரு பழக்க வழக்கத்தை இல்லை பண்பாட்டை வந்து நீங்கள் பின்பற்றுறீங்கன்னா, நீங்கள் அந்த ப்ரொமோஷன் போகக்கூடிய அந்த நாட்களை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லி படக்குழுக்கிட்ட கேட்டுருக்கலாம். சரி, அப்படியே நீங்கள் போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அங்கே எல்லை மீறாமல் இருந்திருக்கும். ஆனால் கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணாங்கன்னா அந்த தாலியை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆடை குறைப்பும் அங்கே பண்ணிக்கிட்டு அங்கே நடனம் ஆடுற காட்சி வந்து கேட்டினா எல்லாரையும் எல்லா தரப்புமையும் வந்து முகம் சுளிக்க வைக்குது. முதல்ல அவங்க அம்மா வந்து ஒரு கவர்ச்சி நடிகை அல்ல. மேனகா வந்து ரொம்ப கண்ணியமாக தான் தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு கண்ணியமான நடிகை தான். அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் வந்து ஒரு நீண்ட காலம் வந்து ஒரு 40 வயசு கடந்து வரைக்கும் விட்டுறாமல் ஒரு இது கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் கேட்டினா அவங்க வந்து ஒரு பீக்கில் இருக்கும்போதே திருமணம் பண்ணி வைக்கிறதுன்றதே ஒரு நல்ல ஒரு பேரண்ட்ஸுக்கான அடையாளம் தான். அந்த வகையில் எல்லாருமே கூட ஒரு மதிக்க தகுந்த பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க. முழுக்க உழைப்புக்காகவும் பணத்துக்காகவும் அவங்க உழைப்பை உறிஞ்சிட்டு அதுக்கு பிறகு அவங்கள வந்து தனியாக விட்டுறாமல் ஒரு பொறுப்பான தாய் தந்தையராக வந்து அவங்களுக்கு வந்து இந்த திருமணம் பண்ணி வச்சதில் வந்து மகிழ்ச்சி. அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது கேட்டினா அந்த பேரண்ட்ஸுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு உறுத்தலாக இல்லையா அப்படின்னு சொல்லி ரசிகர்களே கூட கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஆடை குறைப்போட அந்த மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு இவங்க வந்து ப்ரொமோஷனில் நானும் பண்ணுறேன்றதுன்னு கேட்டினா நான் பெருமையாக நான் வந்து பெருமைக்குரிய விஷயம் மாதிரி பாருங்க நான் தாலி அணிவிச்சிருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சொல்லும்போது இதை எப்படி வந்து ரசிகர்கள் வந்து முகம் சுளிக்கிறாங்க. இது ஒரு விமர்சன பொருளாக ஆகுது. இதாண்டி கணவர் இதை வந்து எப்படி ஏற்றுப்பார்? ஏற்கனவே வந்து நீங்கள் சினிமா நடிகைன்ற முறையில் நீங்கள் வந்து சினிமாவில் நீங்கள் ஆடை குறைக்கிறீங்கன்னா அது ஒரு பேசும் பொருள் ஆகாது. ஆனால் பொதுவெளியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடை குறைப்பு பண்ணி நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொன்னால் ஒரு கவர்ச்சி உடையில் இல்லை ஒரு ஆபாச உடையில், கவர்ச்சி உடைன்னு சொல்ல முடியாது, அது ஆபாச உடை தான், அது சில காட்சிகள் நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கூடுதலாக அந்த தாலியை போட்டுக்கிட்டு இங்கே டான்ஸ் ஆடும்போது அது ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சினிமா வட்டாரத்தையும் கூட வந்து கேட்டால் இது புதுமையாக பார்க்கறதுலாம் கேட்டால் ஒரு கேலி பொருளாக பார்க்கணும். கடந்த காலத்தில் வந்து ஒரு தாய்மையின் அடையாளமான வந்து விஷயங்களை வந்து பலரும் வந்து இங்கே பேசும் பொருளாச்சு. நமிதா விஷயத்திலேயே அவங்க ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது அப்படி ஒரு காட்சியை வந்து காட்டினது, அதாவது கேட்டால் தன்னுடைய வயிற்றை காட்டுறது, இதெல்லாம் வந்து அது ட்ரெண்டுன்றது. அதுதான் இந்த இடத்துல ஒரு முறை வந்து எஸ்பிபி வந்து ஒரு தொலைக்காட்சியில் காலையில் பேட்டி கொடுக்கும்போது தமிழ் பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பற்றி பேசும்போது இப்போ இந்த மீடியாவில் பேசக்கூடியவங்க இந்த பெண்கள் இந்த ஆங்கர்ஸ்லாம் வந்து கேட்டினா ரொம்ப ஸ்டைலாக பேசணும்னு சொல்லிட்டு தமிழை வந்து ரொம்ப தமிழிஷாக பேசுகிறாங்களே, இங்கிலீஷும் தமிழும் கலந்து தங்கிலீஷாக பேசுகிறாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ பட்டுன்னு முகத்தில் அடித்த மாதிரி ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார் கேட்டால் வந்து அந்த மாதிரி வந்து தமிழை வந்து ழான்றது அருமையான ஒரு எழுத்து,
அந்த மாதிரி அதை கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லு போட்டு லா போட்டு பேசுறதுன்றதுலாம் வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டால் சார் அப்படிலாம் வந்து தங்கிலீஷில் பேசுகிறது வந்து ரொம்ப இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு, ஃபேஷன் ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு கேட்டேன். அப்போ பட்டுன்னு அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் சாரி கேட்டுட்டார். என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா வந்து 4 சுவத்துக்குள்ளே நடக்கிற ஒரு நல்லா இருக்குது செய்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பொது இடத்துல செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் என்ன சொல்லாருன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் 2 பேருக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறீங்கன்னா அது வேறு, ஆனால் பொதுமைப்படுத்தும் போது அப்போ வந்து கேட்டால் அந்த தப்பான விஷயம் வந்து நீங்கள் பண்ண முடியாது. உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறீங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் அது நீங்கள் பேசிக்கிறது வேறு, ஆனால் பொது இடத்துல வந்து ஒரு மொழியை வந்து கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறார். அது மாதிரி கேட்டால் இந்த இடத்துல அது நமிதாவாக இருக்கட்டும், தாய்மையை அடையாளத்தை காட்டின நமிதாவாக இருக்கட்டும், தாலியின் அடையாளத்தை காட்டின கீர்த்தி சுரேஷ் 2 பேருமே கேட்டால் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்கோ இல்லை அடுத்தவங்களுடைய அட்டென்ஷனை கவரணுன்றதுக்காகவோ ஒரு ஆபாசத்தை வந்து நீங்கள் காட்சியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியில் கூட நீங்கள் போடுங்க தாராளமாக. அவங்க வந்து நடிகர்களோட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறது இல்லை, இது வந்து ரியாலிட்டி ஷோ. ஒரு ப்ரொமோஷனில் வந்து பார்ப்பதுக்கு நேரடியாக லைவ் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் அங்கே வந்து குத்தாட்டம் போடுறது இருக்கட்டும், ஆபாச உடை அணிஞ்சு அதில் தாலியை வந்து போட்டு தான் இப்போ பிரச்சனையே என்னென்னா ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தாலியை வந்து அணிஞ்சிக்கிட்டு அதுவும் ஆபாச உடையோடு அணிஞ்சிக்கிட்டு கடவுளுக்கு யாருமே அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை. உண்மையிலேயே அந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு பேர் இருந்து கேட்டினா வந்து அது வந்து மேனகாவாக இருக்கட்டும், அவருடைய கணவராக இருக்கட்டும், நல்ல பேர். இது எப்படி இது எல்லாத்தையும் தாண்டி போய் இப்போ எப்படி விமர்சிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த ஆண்டனி கூட வந்து கீர்த்தி சுரேஷோட கணவர் ஆண்டனி கூட இன்னொரு விக்னேஷ் சிவனா, இன்னொரு மிக்சரா அப்படின்ற மாதிரி வந்து பேசப்படுது. அப்போ இது இந்த இடத்துல வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு இனிமையான ஒரு காலத்தை கடக்கும்போது தேவையற்ற சர்ச்சைகளை வந்து அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. பரவலாக விமர்சிக்கப்படுது. தாலியை வந்து அவமானப்படுத்துறாங்க, இந்த அம்மா வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசும்போதா இருக்குது. இது வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது இல்லை. இனி வரும் காலங்களில் இப்படியே நீங்கள் படத்தில் நீங்கள் நடிக்கிறது அவங்களுடைய சுதந்திரம், அவங்க கணவர் அனுமதிக்கிறாரு, அவங்க நடிக்கிறாங்க, அதை யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் கவர்ச்சியாக கூட நீங்கள் நடிங்க, அது யாருக்கும் இங்கே ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, ஆபாசமாக நடிக்காமல் இருந்தால் போதும். ஆனால் தாலி வந்து ஒரு பண்பாட்டின் அடையாளம், அதை வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து தாலி அணிவிச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஆபாச உடையில் இந்த தாலியை அடையாளப்படுத்தி காட்டுறதுன்றது வந்து அவ்வளோ சரியானது இல்லைன்றது ஒரு பொது பார்வையாக இருக்குது. இங்கே யாரையும் வந்து கீர்த்தி சுரேஷை நம்ம கொச்சைப்படுத்தணும்னு நோக்கம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், பெருமைக்குரிய தாய் தந்தையர் தான் 2 பேருமே. ஆனால் அந்த தாய் தந்தையர் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தலையிட்டு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல 2 பேருமே இருக்கணுன்றது தான் என்னுடைய பார்வை. கணவரும் இதனால் வந்து தேவையற்ற சங்கடங்களை ஏற்படுவோம். இங்கே சும்மா இருந்தாலே இங்கே விவாகரத்து நடந்தது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு குத்தாட்டம் போட்டு இந்த தாலியை வந்து பண்பாட்டோட அடையாளத்தை நீங்கள் கொச்சைப்படுத்தலாம். அவர் இன்னொரு பண்பாட்டை சார்ந்தவராக கூட இருக்கலாம், ரிங்கு அணிவிச்சிருக்கலாம், 2 முறையில் கல்யாணம் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முறை கூட நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் ரிங்கு போட்டு நீங்கள் டான்ஸ் ஆனால் யார் கேட்க போகிறாங்க? ஆனால் தாலின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நம்ம வந்து முழுக்க இங்கே நான் வந்து இங்கே தமிழ் பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்களாம் சொல்லலை. தாலின்றது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பண்பாட்டின் அடையாளமாக பார்க்கும்போது அதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இவங்க பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இப்ப பொதுவா நார்மலா எல்லாருக்குமே கல்யாணம் ஆகுது, எல்லாருமே தான் தாலி போடுறாங்க. ஏன் நடிகைகள்னு வரும்போது மட்டும் அது பெரிய பேசும் பொருளா மாறுது? இல்லம்மா, இங்க நடிகைகள் வந்து தாலி நீங்க போட்டுக்கிறீங்க, தாலி போடாம இருக்கிறீங்க, நீங்க ரிங்கா போட்டுக்கிறீங்க இல்லை செயினா போட்டுக்கிறீங்கன்னு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆபாச உடையோட வந்து அந்த தாலியின் அடையாளம் பார்க்கும்போது பார்க்குற அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அவலட்சணம் சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருக்குது. அந்த தாலியை அவமதிக்கிற மாதிரி இருக்குன்ற அந்த பார்வையை நீங்கள் பார்த்தாலே தெரியும். பார்க்குறவங்க அத்தனை பேர் சொல்லுவாங்க இது ரொம்ப பெருமைக்குரிய காட்சியான்னு சொன்னால் கிடையாது. அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டிருக்க உடையில் இதே நீங்கள் ஒரு செயினா போட்டிருந்தாலும் கூட தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அது செயினா தாலியான்னு இப்போ பல பேருக்கு இருக்குது, கண்டுபிடிக்க. இன்றைக்கி அந்தளவு நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு மஞ்சள் கையில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு பெருமைக்குரிய விஷயமா நீங்கள் அதை காட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ஒரு ஆபாச உடையோட நீங்கள் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடுறதுன்றது வந்து அது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. இன்னொரு நபரோட நீங்கள் குத்தாட்டமும் போடுறீங்க, அதில் பார்க்குறோம் நம்ம. அப்போ அது எப்படி சரியானதாக இருக்கும்? ஸோ அதனால் அது தவறுன்றதை நம்ம சுட்டி காட்டும், அவ்வளோதான். இப்போ கீர்த்தி சுரேஷ் அவங்க கல்யாணம் அண்மையில தான் நடந்துச்சு. அதுக்கு நிறைய பிரபலங்கள் வந்தாங்க, குறிப்பா விஜய் அவர்கள் வந்தாங்க. விஜய் அவர்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம்னு கீர்த்தி சுரேஷ் தரப்புல இருந்து சொன்னாலும் அது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா சர்ச்சையாவே மாறுச்சு சார். அது எப்படி பாக்குறீங்க? அது சர்ச்சை அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து விஜய் வந்து மனைவியோட போயிருந்தாருன்னா அது சர்ச்சையா இருக்காது, இல்லை தனியாக போயிருந்தாருன்னா சர்ச்சையா இருக்காது. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை வந்து ஒரே ஃப்ளைட்டில் போகும்போது அது வந்து இங்கே பேசும் பொருளாயிடுச்சு. ஏன்னா விஜய் நடிகர் மட்டுமே இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்றதை அவர் அடிக்கடி மறந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்தணும்.
ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பேசும் பொருளாக ஆகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் யார் நம்மளுடைய திருமணத்துக்கு தான் அவர் வந்தார், ஆனால் வரும்போது இப்படி வந்து எல்லாரும் அவர் விமர்சிக்கப்படுறாரு, அவர் இதனால் வந்து விஜய் அவருக்கு வந்து ஒரு மனக்காயம் ஏற்பட்டுச்சா, அதனால கூட அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் பரவலாக சொல்லப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு போனது வந்து பெரிய அளவில் விமர்சிக்கப்படலை. அவர் போன முறை தான் வந்து விமர்சிக்கப்படுறத தவிர இதில் கீர்த்தி சுரேஷ்க்கு எந்த வகையிலையும் இதில் பங்களிப்பு இல்லை. ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க இன்விடேஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் வரும்போது இவங்க கூட வாங்க, தனியாக ஃப்ளைட்டில் வாங்க, நீங்கள் த்ரீஷாவோட வாங்கன்னு சொன்னால் த்ரீஷாவுக்கு தனியாக இன்விடேஷன் அமைச்சிருப்பாங்க, இவருக்கு தனியாக இன்விடேஷன் அமைச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போனாங்க இல்லையா, அதுதான் அங்கே வந்து சிக்கலாயிடுச்சு. அங்கே வந்து 2 பேரும் ஜோடியாக நின்று அங்கே வந்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்கன்னா சொல்லலாம், அப்படி இல்லை. ஆனால் இவங்க போனது ஒரு ஃப்ளைட்டில் போனாங்க, ஒரு காரில் போனாங்க, அப்படின்றது தான் இங்கே வந்து பேசும் பொருளாயிடுச்சு. அங்கே வந்து தனித்தனியாக வந்து வாழ்த்து தெரிவிச்சிடலாம், அது வேற. அந்த போட்டோக்கள் வந்து அப்படியே அது போட்டோ எதுவும் வரல. ஆனால் அந்த இதன் மூலமாக விமர்சிக்கப்படும் போது பேசும் பொருளாகும் போது இது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்கலாம் கீர்த்தி சுரேஷ்க்கு. இதை பெருசாக வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை வருத்தப்படணும்னா யார் வருத்தப்படணும்னா வந்து விஜய் வருத்தப்படணும், அவருடைய மனைவி வருத்தப்படணும். த்ரீஷா வருத்தப்படுவாங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த இன்சிடென்ட் பத்தி நிறைய பேர் பேசினாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்னதான் வந்து அவர் அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலும் அவரோட தனி உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பிரைவசின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல நீங்க ஏன் போறீங்க, அந்த போட்டோவை ஏன் எடுத்து போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க மேல எல்லாம் நான் கேஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. இவர் போய் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து இதுக்காக போயிட்டு வந்தாரு. நான் கேட்குறேன், லண்டன்ல போயிட்டு வந்து கட்டினா விஜய் யார் கூட போறாரு ஃப்ளைட்ல, யார் போட்டோ எடுத்தாங்க, இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் ஒரு மாநில தலைவருக்கு இல்லை. சம்பந்தப்பட்ட நபர் தான் இதில் காயப்பட்டிருந்தால் அவர் வேணால் வந்து நடவடிக்கை கேட்கலாமே தவிர, இது மத்திய அரசு வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி, அது ஒரு ஒரு சேஃப் ஜோனில் இங்கே வந்து இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்ததுன்னு கேட்டால் அதுக்கு எல்லாத்துக்குமே ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு இல்லை. இது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து சம்மந்தப்பட்ட துறைக்கிட்ட யார் இதை ஃபோட்டோ எடுத்தான்னு கேட்கலாம். இங்கே பொதுவாக வந்து கேட்டால் இங்கே வந்து சிசிடிவி எல்லா இடத்துலையும் வைக்கப்படுது. அந்த சிசிடிவிலேருந்து எடுத்தாங்களா இல்லை தனியார் செல்லில் எடுத்தாங்களான்றது தான் இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இதை வந்து அண்ணாமலை எடுத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை, அவருடைய பணியே இது இல்லை வந்து யாராவது வந்து மத்திய அரசை குற்றம் சாட்டினாங்களா அப்படியும் கிடையாது, யாரும் இங்கே குற்றம் சாட்டல. பொதுவாக இந்த மீடியாவில் இந்த போட்டோ வெளியாகிருக்குன்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ விஜய் தான் அதை கேட்கணும், கிளைம் பண்ணணும். அண்ணாமலை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா குதிரைக்குள்ளன்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு வந்து இதில் வந்து கேட்கணுன்றது தான் கேள்வி. அதனால் அது கேட்டால் இது வந்து ஒன்று இதை கடந்து போயிடணும். ஆனால் பொது வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம், இது மாதிரி இன்னொரு தடவை இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரக்கூடாதுன்னா விஜய் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி தான் நம்ம இது பண்ணோம். அதை விட்டுட்டு கேட்டால் இது சம்மந்தமே இல்லாத 3வது நபர்கள், ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் இல்லை யாராவது இருக்கட்டும், 3வது நபர்கள் வந்து இதை விசாரிக்கணும்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணாமலைக்கு இது வந்து கேட்டால் அவருடைய பதவிக்கு இது கண்ணிய குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். அவருடைய பதவிக்கு வந்து அவருடைய வேலை எவ்வளோ இருக்குது. இப்போ கேரளாவில் வந்து கழிவுகள் கொண்டு வந்து கொட்டினாங்க, அப்போ அவர் சொன்னார் இந்த கழிவுகளை நானே லாரியில் எடுத்து கொண்டு வந்து கேரளா எல்லையில் கொண்டு போய் கொட்டுன்னு சொன்னார். இது வந்து ஒரு பொது விஷயம். ஆனால் இது முழுக்க ஒரு ப்ரைவேட்டான விஷயம். வந்து அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் போகிறாரு, வந்து அதில் வந்து த்ரீஷா கூட போகிறாங்க, அந்த போட்டோ எப்படி வெளியே வந்துச்சுன்னு கேட்டால் அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலை இவருக்கு கிடையாது. அப்படி தான் பார்க்க. ஓகே சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. நன்றி சார். நன்றி.